அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர்களுடைய காரியங்களை குறித்து, அவருடைய அரசை குறித்த காரியங்களை குறித்து நாம் தேடுகிற பொழுது, நாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்கின்றார். அபரிவிதமாய் தன்னுடைய அருளையும் அன்பையும் நமக்கு நிறைவாக பொழிகின்றார் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லி தருகிறது. இதை உணர்ந்தவர்களாக திருப்பலியில் பக்தியோடு நாம் இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாறு ஒன்றைப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்கியங்கள் 20 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே
அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவராகுமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினாள் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்
ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூயன செய்தி பிரிவு 12 சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாவம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் விலையேறு பெற்றவர்களாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். கடவுளுக்கு அனுதினமும் நன்றி உணர்வோடு இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வுலக பொருட்களை நம்பி நம்முடைய வாழ்வு அல்ல, மாறாக இறைவன் கொடுக்கிற அருள் வளங்களை நம்பி நம்முடைய வாழ்வு அடங்கியிருக்கிறது. பணம் என்பது நமது வாழ்வின் தேவைகளுக்கு உதவி செய்கிற ஒரு பொருள், அவ்வளவுதான். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நிமிடத்துக்கு நிமிடம் மனிதர்களை மாற்றுகிற மாயப்பொருளாக பணத்தை, செல்வத்தை நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். பல இடங்களில் இந்த பணம்தான் மிகப்பெரிய மதிப்பு பெறுகிறது. ஆட்களுக்கோ மனிதர்களுக்கோ மனிதருடைய படிப்பிற்கோ அவருடைய குடும்ப பின்புலத்திற்கோ அல்ல, மாறாக அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்களுக்கும் பணத்திற்கும் செல்வங்களுக்கும் மதிப்பு தானாகவே வந்து போகிறது. பல இடங்களில் இந்த பணம் இடத்திற்கிடம் மாறுகிறது என்பதை அறிகின்றோம். திருமணத்தில் வரதட்சணையாகவும், பிறன்பு பணி மையத்தில் அது தானமாகவும், ஆலயத்தில் நன்கொடையாகவும் வரியாகவும், வங்கிகளில் கடனாகவும், வேலை பார்க்கிற இடங்களில் சம்பளமாகவும், நீதிமன்றங்களில் அபதாரமாகவும், பேருந்துகளில் இன்னும் ரயில் நிலையங்களில் கட்டணமாகவும், காசு, பணம், துடு, மணி என்று சொல்லி பல இடங்களில் இடத்திற்கு இடம் மாறி இந்த பணம் பல வகை பெயரை பெற்றிருக்கிறது என்பதை அறிகின்றோம். இந்த நாட்களில் நாம் உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் நினைக்கிறது இதுதான், பணம் இருந்தால் போதும், அது மட்டும் நம்முடைய வாழ்வுக்கு போதும் என்கிற மனநிலை நம்முடைய மனதில்
அவ்வப்பொழுது வந்து போகிறது. இது யதார்த்தம் என்றாலும் கூட அன்புக்குரியவர்களே, பணம் நம்முடைய தேவைக்கு மட்டும்தான் ஒழிய நம்முடைய வாழ்வுக்கு அல்ல. வாழ்வினுடைய பல்வேறு தேவைகளுக்கு பணம் தேவையான ஒன்றாக இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. ஆனால் பணத்தை மட்டுமே மையமாக வைத்து நம்முடைய வாழ்வு அடங்கிவிடவில்லை என்பதை அறிகின்றோம். நம்முடைய வாழ்நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பணம் இருக்கிற பல மனிதர்கள் நிம்மதியாக இருப்பதில்லை. அதே நேரத்தில் நிம்மதியாக இருப்பவர்களுக்கு பணம் இருப்பதில்லை என்பதும் யதார்த்தம். பணம் முட்டாளை அறிவாளியாக்குகிறது, அதே அறிவாளியை முட்டாளாகவும் மாற்றுகிறது. இருப்பவனை இல்லாதவனாகவும் மாற்றுகிறது, இல்லாதவனை இருப்பதாகவும் மாற்றுகிறது. நல்லவனை கெட்டவனாக மாற்றுகிறது, கெட்டவனையும் நல்லவனாக மாற்றுகிறது. நீதியை அநீதியாக மாற்றுகிறது, அநீதியை நீதியாக மாற்றுகிறது. ஒழுக்கத்தோடு இருப்பவனை ஒழுக்கக்கேடு இல்லாதவனாக மாற்றுகிறது. அதே போன்று ஒழுக்கக்கேடோடு இருக்கிறவனை ஒழுக்கமுள்ள மனிதனாகவும் மாற்றுகிறது. மனிதனுடைய பண்பையே மாற்றுகிற அளவுக்கு இந்த பணம் பல நிலைகளில் விளையாடி கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பின்னமும் வாயை பிளக்கும் என்கிற பழமொழிகள் எல்லாம் நாம் அன்றாடம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்நாட்களில் இந்த பணத்தை குறித்து, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை குறித்து, நாம் அடைய விரும்புகிற அந்த செல்வங்களை குறித்த பல்வேறு பழமொழிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இது யதார்த்தமான ஒன்று. பணம் பாதாளம் வரை பாயும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கையில் ஒரு ஈட்டி இருக்கிறது அல்லது ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை தூரத்தில் நாம் எய்திவிட முடியும். ஆனால் பணம் வைத்திருக்கிற ஒருவனால் அவன் எந்த அளவுக்கு நினைக்கின்றானோ அந்த அளவுக்கும், அதைவிட கடந்து பாதாளம் வரைக்கும் கூட பாயக்கூடிய சக்தியை இந்த பணம் பெற்றிருக்கிறது என்பதை இன்றைய இந்த வழிபாடும் குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக பணத்தை வைத்து நாம் வாழ்ந்து விடலாம், இன்னும் பல்லாண்டுகளுக்கு வாழலாம், நினைத்ததெல்லாம் செய்து விடலாம் என்கின்ற மமதையோடு கங்கணம் கட்டிக்கொண்டு ஆணவத்தோடு இருந்த அந்த செல்வந்தனுடைய நிலை ஒரு நொடியிலே மாறி போனது. இப்படித்தான் நம்முடைய நிலையும் இருக்கும் என்பது யதார்த்தம். இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம். பட்டப்பகலில் திருடர்களை பட்டாடைகள் அணிவித்து மறைக்குது. அதே போல ஒன்றுமில்லா பஞ்சையைத்தான் திருடன் என்று உதைக்குது. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு என்கிற இந்த பாடல் வரிகள் சொல்லுக்கு தருகிற பாடங்களும் இதுதான். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய மனதில் இருக்கிற பல நல்ல பண்புகளோடு இருந்தாலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்வில் மதிப்பு மரியாதையோடு மற்றவர்களை நடத்துகிற நிலையாக இருந்தாலும் சரி, நட்சத்திரனுடைய விழுமியங்களோடு நம்ம வாழ்வு இருந்தாலும் சரி, அதெல்லாம் பொருளற்றது நாம் வாழுகிற இந்த உலகத்தில். மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவ்வாறாக சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்லுவார். We love things, we use people என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அது உண்மைதான் அன்புக்குரியவர்களே. பணம் யாரிடம் இருக்கிறதோ அல்லது பணத்தை வைத்து கொண்டு அதை நேசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்களை நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம், நேரத்துக்கு நேரம் அவர்களை பயன்படுத்தி கொண்டு விட்டு அப்படியே கடந்து அடுத்தடுத்த பணிகளுக்கு நாம் போய்விடுகிறோம். இது சரியான போக்கு அல்ல. மாறாக மனிதர்களை மதிக்க வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக இருப்பதற்காகவே மதிக்க வேண்டுமே ஒழிய அவன் வைத்திருக்கிற பொருட்களுக்காகவோ, அவன் கொண்டிருக்கிற செல்வத்திற்காகவோ, அவன் வைத்திருக்கிற பணத்திற்காகவோ அல்ல. மாறாக மனிதனை மனித நேயத்தோடு மனிதன் என்பதற்காகவே மதிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் நமக்கு இந்த நாளில் சொல்லித்தரப்படுகிறது. இதை உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இப்படியாக சொல்லப்படுகிறது, முட்டாப்பயலை எல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே, கட்டி அழும்போது தாண்டவ கோணே, காசு பெட்டி மீது
கண் வையடா தாண்டவ கோணே என்கிற அந்த பாடல் வரி சொல்லி தருகிற பாடம் இதுதான். முட்டா பயல்களை எல்லாம் அறிவாளியாக மாற்றுகிறது, முதலாளியாக மாற்றுகிறது. அதே போல இறக்கும் வேளையில் குறிப்பாக இறந்தவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே அழுகிற போதும் கூட நம்முடைய கவனமெல்லாம் காசு பணத்தின் மீது தான் இருக்கிறது என்பதை இது மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் மிக ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பணத்தினுடைய செல்வத்தினுடைய இவ்வுலகத்தினுடைய நிலையாமையை இது சுட்டி காட்டுகின்றது. நாங்கள் இந்த நாளில் நாம் எண்ணி பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இந்த நற்செய்தியில் வந்த செல்வந்தன் தன்னுடைய பணத்தை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், அடுத்தடுத்த காரியங்களை நாம் செய்துவிட முடியும் என்கிற நினைவோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நொடி அவன் மறந்து விடுகிறான். இந்த பணம் மட்டும் நமக்கு முழுமையான வாழ்வை தந்து விடாது, இந்த பணம் மட்டும் நமக்கு நிம்மதியை தந்துவிட முடியாது, இந்த பணம் மட்டும் நமக்கு மகிழ்ச்சி தந்துவிட முடியாது, இந்த பணம் மட்டும் நாம் வேண்டி விரும்பி தேடுகிற காரியங்களை நாம் செய்துவிட முடியாது, இந்த பணம் கடவுளை நமக்கு தந்துவிட முடியாது, கடவுள் கொடுக்கிற நல்ல பண்புகளையோ அன்பையோ பரிவையோ பாசத்தையோ இந்த பணம் ஒருபோது தந்துவிட முடியாது என்பதை இவன் மறந்து விடுகிறான், மறுத்து விடுகிறான். தன்னுடைய சுயநல போக்கில் தன்னுடைய வாழ்வை நடத்துவதற்கு அவன் தன்னுடைய எல்லைகளை எல்லாம் விரிவாக்கி கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் கடவுள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் என்பது. இது அந்த மனிதனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நிரந்தரமில்லாத வாழ்க்கை, எப்போது நாம் இறந்து போய்விடுவோம் என்பது தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் ஒரு நிமிடம் நிதானமாக நின்று சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகமான ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருக்குரிய அந்த நல்ல மதிப்பீடுகளை எங்கனும் கற்றுக்கொள்ளப் போகிறோம், எங்கனும் நாம் அதிகரித்து கொள்ளப் போகிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமே ஒழிய வெறுமனே நாம் வைத்திருக்கிற பணம், செல்வம், பொருட்கள், நிலம் இவற்றை மட்டுமே நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவது கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த உலகில் வாழ்கின்ற செல்வர்கள் எல்லாரும் மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்க முடியும், மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும், அவர் என்னென்ன நினைத்தார்களோ அதையெல்லாம் செய்திருக்க முடியும், கடவுளை கூட அவர்களை விலைக்கு வாங்கி இருக்க முடியும். அதையெல்லாம் கடந்து விட்டு அன்புக்கினியவர்களே, இவர் எல்லோரும் ஏமாந்து போனார்கள். பணத்தை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்கிற அந்த நினைப்பிலிருந்து அவர்கள் ஒரு நொடி தள்ளி போனார்கள். அது மட்டுமல்ல, அவர்களால் எல்லாவற்றையும் சாதித்த முடியும் என்கிற கங்கணத்தோடு ஆணவத்தோடு இருந்தார்கள். அதையெல்லாம் கனவாகவே மாறி போனது என்பது யதார்த்தமான உண்மை. இதை உணர்ந்து பார்த்தவர்களாக இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொல்வது போல நாம் அவரையும் அவருடைய ஆட்சியையும் முதலாக தேடுவோம், நாடுவோம். மற்ற எல்லா செல்வங்களும் நமக்கு நிறைவாக முழுமையாக கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய அரசை தேடியவர் பிள்ளைகளாக, ஆண்டவரை தேடிய பிள்ளைகளாக, கடவுளை நாம் பணத்தால் வாங்கிவிட முடியாது என்பதை ஒரு நொடி உணர்ந்து பார்த்து கடவுளை நம்முடைய இதயத்தில் சுமந்தவர்களாக வாழ்வோம். அதன் வழியாக கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க முயல்வோம். இறைவன் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன்,
பிறரன்பு பணி செய்யவே. பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமோந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஏவாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் பொது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இன்று இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் மீண்டும் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறிவுருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் ஒப்பு கொடுத்து மகிழ்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூறுங்களும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே தூயாவியாறு ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை வழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு அருளும் அமைதியும் அன்பையும் அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரையும் இவர் தருகின்ற அரசையும் நாம் முந்த தேடுகிற பொழுது எல்லா வளங்களையும் அருளையும் ஆசிரையும் நிரம்ப பொழிய காத்திருக்கின்ற அன்பின் தெய்வம் இவர். இவர் தருகிற அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழ திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தனிமை ஒன்றை ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். தனிமை என்று ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அதுவும் நீ என்றாய். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு மானிட மகன் வந்துள்ளார். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவன், தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்திடுவாராக. ஆமென். ஆண்டவரையே முதலாக தேட வர வேண்டி சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.